ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழாய்மேரி கிச்சன். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து வெலை மீன். உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இது 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு. தேங்காய் பால் வந்து இது 2வது பால். இந்த 1 டம்ளர் இதில் எடுத்துக்கோங்க. இது மொத பால். இதில் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இது வந்து இடித்த வெங்காயம் வந்து ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு தக்காளி, இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு பல்லேரி நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு பச்சை மிளகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுட்டு சூடானது தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் சூடானது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு வச்சுட்டு இந்த வெங்காயத்து பச்சை மிளகு இதில் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கணும். 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டு 2 நிமிஷம் அப்படியே வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் பொடியெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இலக்குனா போதும். நீங்கள் புளித்தண்ணி வந்து இதில் ஊற்றிடுங்க. இதில் 2ஆம் பால் இதில் ஊற்றிடுங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது பால் ஊற்றணும். கொதி வரும்போது இந்த 2ஆம் பால் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தூள் 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா இறக்கிட்டு கொதி வரும்போது நீங்கள் மீனை போடணும். மூடி வச்சுக்கோங்க. மூடி திறந்து பார்த்துங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீனை போடணும். வெங்காயத்து இஞ்சி இதில் போட்டுருங்க. மீன் நல்லா வெந்து வரணும். மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்துங்க. இதில் வந்து நீங்கள் இந்த பச்சை கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கெலாம் அது சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.